உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி பலமா டிவிகேவுடைய கூட்டணி பலமானா நான் டிவிகேவுடைய கூட்டணி பலம்னு சொல்லுவேன். எப்படி சார் சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சி டிவிகே கூட இருந்தா டிவிகேல கேரளால மாஸ் விஜய், கண்டிப்பா பாண்டிச்சேரியில மாஸ், தமிழ்நாட்டுல மாஸ், கர்நாடகா ஆந்திரால ஒரு அந்த பவுண்டரி பார்டர்ஸ்ல இருந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 30 தொகுதி ஆந்திராவில தெலுங்கானாலையும் ஒரு 30-40 தொகுதி கர்நாடகாலையும் தமிழ்ல இருக்காங்க இருக்கிறதும் விஜய்க்கான பெனிஃபிட். ஸோ இது எல்லாமே யாருக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும்? காங்கிரஸ். ஆனா திமுக கூட இருந்தா எந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் மட்டும் தான். ஆனா இவ்வளவு சொல்லியும் விசிக மாதிரி கட்சிகள் இன்னும் தாவேக்காக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே தெரியல. ஆனா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸோட சொல்றாரு. நான் இன்னொன்னு தேவை சொல்றேன், இங்க இருக்க திருமாவளவன் அவரும் காங்கிரஸுமே டிவிகேக்கு போயிட்டாலும் இந்த தடவை 90% ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு தினகரன் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது தாவேகா தலைமையில ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா என்டிஏ 3வது இடத்துக்கு கூட வரும்ன்றது. வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்னன்னா, ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டீங்க, இன்னுமா அந்த பழைய போட்டோவே வச்சிருப்பீங்க, ஜெயலலிதா போட்டோ வச்சிருப்பீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தாவேகாவினரே பெரியார் திமுக கட்சியில போடுறாங்களா, தாவாக்கால போறாங்களா, அதிமுக போடுறாங்களா, எல்லாத்துலயும் போடுறோமா? பெரியாருடைய கட்சி அது தீகா. ஏன் தீகால மட்டும் தானே போடணும்? திமுக ஆரம்பிச்சது யாரு? அண்ணா திமுக பேர்ல என்ன யாரு இருக்கா? அண்ணா இருக்கு. கொடியில யாரு இருக்கா? யாரு கேட்க முடிஞ்சது? ஆனா அது எப்படி செங்கோட்டையனுக்கு மட்டும் அது தவறாகப்படும். நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஃபைன் டைம் மீடியாவோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியாவோட சிஇஓ திரு காமேஷ் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். விஜய் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்றது இப்ப தமிழ்நாடு தாண்டி இப்ப கேரளா இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு, கர்நாடகா இருக்கு, ஆந்திரால இருக்கு, இங்கெல்லாம் ஒரு மாசான ஒரு லீடரா பாக்குறாங்க. நான் இதை இப்படிதான் தேவா சொல்றேன். நம்ம ஆஃப்லைன்ல பேசிட்டு இருந்ததுதான், காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி பலமா டிவிகேவுடைய கூட்டணி பலமானா நான் டிவிகேவுடைய கூட்டணி பலம்னு சொல்லுவேன். எப்படி சார் சொல்றீங்க? நீங்க சொன்ன அந்த 4 ஸ்டேட்லயுமே காங்கிரஸ் கட்சி இருக்கா? ஆமா. காங்கிரஸ் கட்சி டிவிகே கூட இருந்தா டிவிகேல கேரளால மாஸ் விஜய், கண்டிப்பா. ஆமா. பாண்டிச்சேரியில மாஸ் விஜய், தமிழ்நாட்டுல மாஸ், கர்நாடகா ஆந்திரால ஒரு அந்த பவுண்டரி பார்டர்ஸ்ல இருந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 30 தொகுதி ஆந்திராவில தெலுங்கானாலையும் ஒரு 30-40 தொகுதி கர்நாடகாலையும் தமிழ்ல இருக்காங்க இருக்கிறதும் விஜய்க்கான பெனிஃபிட். ஸோ இது எல்லாமே யாருக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும்? காங்கிரஸ். ஆனா திமுக கூட இருந்தா எந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அவ்வளவு. இந்த கணக்கு காங்கிரஸ்கான போட மாட்டானா? அவன் வளரணும்னு ஆசைப்பட மாட்டான், அவன் எதிர்பார்ப்பான். இந்த கூட்டணியே மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் பிளஸ். இன்னொன்னு, விஜய் முதல்லயே சொல்லிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா கூட்டணி ஆட்சி. ஆனா இவ்வளவு சொல்லியும் விசிக மாதிரி கட்சிகள் இன்னும் தாவேக்காக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே தெரியல. ஆனா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸோட சொல்றாரு. நான் இன்னொன்னு தேவை சொல்றேன், இங்க இருக்க திருமாவளவன் அவரும் காங்கிரஸுமே டிவிகேக்கு போயிட்டாலும் இந்த தடவை 90% ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்கு. அது ஒண்ணு தொங்கு சட்டசபையாவும் இருக்கலாம், இல்ல ஃபுல் மெஜாரிட்டியாவும் இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் 96 தேர்தல் இல்லைன்னா 2011 தேர்தல். இந்த 2 ரிசல்ட் தான் நமக்கு வரும். இந்த 2 ரிசல்ட்ல எந்த ரிசல்ட்ன்றது நம்ம 26 தேர்தல் பார்க்கணும். நம்மளுடைய கணிப்பு இந்த 2க்குள்ள ஏதோ ஒண்ணு இது இப்படி போகணும், இல்லைன்னா அது அப்படி போகணும். இந்த நடுவுல வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி இல்ல. அதாவது மெஜாரிட்டி, அதாவது 150 தொகுதி, 130 தொகுதி, 140 தொகுதி இந்த கண்டென்ட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். வரும். அதாவது டிஎம்கே அலைன்ஸ் ஒன்று ஸ்வீப் பண்ணணும் 200+, அப்படி உள்ள வரும். ஆனா மொத்த அலைன்ஸுமே 140 150 தொகுதி அந்த மாதிரி வராது. ஒண்ணு இல்லைன்னா 100 110க்குள்ள மைனாரிட்டி ஆயிடும். ஓகே, நீங்க சொல்றீங்க. ஓகே சார், 200+ வரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் மேல ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்கு? அதுதான் இப்ப பிரிஞ்சு இருக்குல்ல உங்களுக்கு. சரி, இப்போ அதிமுக அலைன்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு % ஓட்டு போடுறீங்க? நீங்க 21ல 32%, 33%, நாடாளுமன்றத்துல 23%. அப்ப 23ன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ இதுக்கு ஒரு 5% வருதுன்னு. அந்த 5% டிவிகே வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தேர்ட் ஃப்ரண்ட்டுக்குன்னு இருக்கிற 15% டிவிகேக்கு ஆல்ரெடி.
திமுகல இருந்து ஒரு 5, அதிமுகல இருந்து ஒரு 5%, நான் சொல்றேன் அந்த வெற்றிடம் கான்செப்டுக்கே ஒரு 5% போகுது. ஆல்ரெடி திமுகல இருக்கிற இந்த சிறுபான்மையர் ஓட்டுல ஒரு 5%. ஓகே ஓகேவா? இப்ப இது போகும்போது திமுகவுடைய 40%ல 5% போனா 35ல நிக்கிறாங்க. 28%ல 5% போனா 23ல அதிமுக நிக்கிறாங்க. ஆமா நீ 30னே வச்சுக்கோங்க அதிமுக, அதுல இருந்து 5% போகுதுன்னே வச்சுப்போம், 25ல நிக்கிறாங்க. டிவிக்கு எங்க வந்து நிக்கிறாங்க? 15 + 5 + 5 25ல 25 எல்லாரும் அதை வச்சுதான் சொல்றாங்க 25% வரும்ன்றது. ஸோ இங்க இப்ப என்னன்னா 2வது இடத்துக்கு தான் காம்படிஷன் போயிட்டு இருக்கே தவிர முதல் இடத்துக்கு 2 பேருமே சண்டை போடல இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு. ஓகே மேபி நல்ல ஒரு பிக் அலைன்ஸ், நல்ல ஸ்மார்ட் அலைன்ஸ் டிவிகே அமைக்குது, அதிமுக அமைக்குது அப்படின்னா அப்போ நம்ம இந்த 130 140 கேமுக்குள்ள வருவாங்க, மாறும் சொல்றாங்க. இப்போதைக்கு நமக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அது இல்ல. ஒரு யூகத்துல தான் பேசிட்டு இருக்க முடியும் இப்போ வரைக்கும். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த மாதிரிக்கான வாய்ப்பு தெரியல. அதிமுகவுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதேதான் வந்து நீங்க சொல்றதான் கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது தாவேகா தலைமையில ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா என்டிஏ 3வது இடத்துக்கு கூட வரும்ன்றாரு சார். கண்டிப்பா வரும், வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்னன்னா அங்க அந்த மாஸ் லீடர், இப்ப என்னன்னா அதிமுக உடைய ஒரு பெரிய லீடர் செங்கோட்டையன் மாதிரியான ஆளு டிவிகேல போயிருக்காரு. ஓகேவா? போய் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவரு தான் வந்து பிரச்சாரத்துக்கான எல்லா யுக்திகளும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பண்ணுவாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட வேட்பாளர்களே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஓகே ஆமா கரெக்ட். அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார் உண்மையிலே? ஃபர்ஸ்ட் நான் கேண்டிடேட் பத்தி நான் பேசல, அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கே வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணணுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க செலக்ட் பண்றதுக்கு தான் குழு வச்சிருக்காங்கல்ல. இப்ப செங்கோட்டையன் மாதிரியான ஒரு தலைவரும் வந்துட்டாரு. இன்னொன்னு, விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த நிர்வாகிகள் இருக்கு இல்லையா, நிர்வாகிகளுக்கு சீட்டு கொடுத்தாரு. ஓகே தொண்டர்களுக்கு சீட்டு கொடுத்தாரு. பாதி பேருக்கு மேல புது ஃப்ரெஷருக்கு, அதாவது வெளியே கட்சியிலிருந்து வந்தவங்க, மாஃபா பாண்டியராஜன் போன்றவர், அருண் பாண்டியன் போன்றவங்க, இவங்கள திமுக இருந்தாரு. நிறைய பேர் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க வருவாங்க, அந்தந்த தேர்தலுக்கு வருவாங்க, அவங்கவுங்க நிற்பாங்க, செலவு பண்ணுவாங்க. சில பேருக்கு ஃபேஸ் வேல்யூக்காக செலவு பண்ணி வரவங்க இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாமக சாம்பால் இந்த ஸ்லாம் ஜிம் நடத்துறவர்லாம் நின்னுகிறாரு. எதுக்கு அவர் தேர்தலில் நின்னாருன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஓகேவா? அவங்க அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக கூட இருப்பாங்க, ஒண்ணு. இன்னொன்னு அந்த தலைமை மேல இருக்கிற ஒரு பாசத்துக்காக அவங்களுக்காக கூட நிப்பாங்க. அவ்வளவுதானே தவிர ஜெயிக்கிறோன்ற இன்டென்ஷன்ல வரமாட்டாங்க. அந்த மாதிரியே ஒரு 100 பேர் விஜய்க்கு பின்னாடி நிப்பாங்க. ஓகே அவங்கள செலக்ட் பண்ணி போட்டாலே போதும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர் போயிடுறாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சீட்டு கிடைக்கலாம், வரவங்களாம் எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா வருவேன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்எம்எல்ஏஸ், எக்ஸ்எம்பிஸ், இவங்களே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பிஸ்ன்றதே 1000 பேர் கிட்ட இருக்கிறான். நீங்க ஒரு 200 300 பேர் இதுல இருக்கிறோம், அதுல ஃபில்டர் பண்ணி நல்ல கேண்டிடேட் கொடுக்க முடியாதா? கண்டிப்பா கொடுக்கும், வரும். அது கண்டிப்பா இது நடக்கும். அதுதான் செங்கோட்டையன் நல்ல மூவாவே நான் பாக்குறேன். ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் நான் வந்து கட்சியை உடைப்பேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன்லாம் பண்ணாம நேரா போய் ஒரு இடத்துல சேர்ந்தோமா, நம்ம தான் அங்க மாசா இருந்தோமா அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இதுல இன்னொன்னு, எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ போடுறத பத்தி இன்னைக்கு அது வந்து ரொம்ப விமர்சனம் ஆகுது சார். ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டீங்க, இன்னுமா அந்த பழைய போட்டோவே வச்சிருப்பீங்க, ஜெயலலிதா போட்டோ வச்சிருப்பீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவினரே கேட்கு, அது தாவேக்காவினர் புதுசு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தவறு இல்லை, அவங்களுக்கு புரிய வச்சா சரியாயிடும். விஜயகாந்த் அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு தெரியுமா, பண்ருட்டியார். என்ன பட்டம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க? கருப்பு எம்ஜிஆர். கருப்பு எம்ஜிஆர், ஆமா. அவர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே எம்ஜிஆர் படம் போடாத பேனரே கிடையாது. சோ அப்ப இதெல்லாம் செட்டா, அதெல்லாம் நரேட்டிவ்லாம் ஒரு தலைவர் இறந்துட்டாங்கன்னா இப்படி நீங்க அப்படி வரலாறுக்கு வாங்க. பெரியார் திமுக கட்சியில போடுறாங்களா, தாவகால போடுறாங்களா, அதிமுக போடுறாங்களா, எல்லாத்துலயும் போடுறோமா? திமுகவுடைய பெரியாருடைய கட்சி எது? தீகா. ஏன் தீகால மட்டும் தானே போடணும்? அங்க இருந்து உடைச்சி வந்த அண்ணா என்ன பண்ணாரு, உயிரோடு இருக்கும் போதே பெரியார் போட்டோ போட்டுதான் அவர் என் தலைவர்னு சொல்லி இங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. உயிரோடு இருக்கும் போது. அந்த யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ திராவிட கட்சிகள், இவங்க எல்லாம் இந்த தொட்டு வந்தவங்க தான். ஓகேவா? இதே இது கேப்டன் விஜயகாந்த். இப்ப நீங்க திமுக இருந்து அண்ணா திமுகன்னு ஒண்ணு வந்தது. திமுக ஆரம்பிச்சது யாரு? அண்ணா. அண்ணா திமுக பேர்லயே என்ன யாரு இருக்கா? அண்ணா இருக்கு.
கொடியில யாருக்கா? யாரு இருக்காரு, கேட்க அண்ணா முடிஞ்சது? இருக்காரு, யார் கேட்க முடிஞ்சது? யாரும் கேட்க முடியாது. ஆனா அது எப்படி செங்கோட்டையனுக்கு மட்டும் அது தவறாகப்படும். புரியுது. நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஓகே. நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அதிமுக காரங்களுக்கு ஒரு பயம். இந்த கேள்விகள் கேட்கறதெல்லாம் அதிமுக காரங்க தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்களா இங்க போயிட்டாங்கன்னா பயம் வரும். அந்த பயம், இந்த தொண்டர்கள்லாம் அங்க போயிருவாங்கன்ற பயம் வந்துருச்சு. பயம் இருக்கும். இப்ப கருப்பு எம்ஜிஆர்னும் போது எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து மதிக்கல அப்படின்னு நினைக்கிற சில பேர், அதாவது ஒரு 10% எம்ஜிஆருக்கான ஓட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுல வந்து எம்ஜிஆர் இந்த அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ற ஒரு 3-4% இருக்கும். அந்த 3-4% விஜயகாந்துக்கு போச்சு. அந்த மாதிரி இங்க ஜெயலலிதாக்கு இவர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்றது ஓட்டு அங்க போகும். நீங்க எடப்பாடி ஜெயலலிதாவோட விசுவாசின்னு சொல்வீங்களா, உண்மையான விசுவாசின்னு சொல்லுவீங்களா, செங்கோட்டையன் உண்மையான விசுவாசின்னு சொல்லுவீங்களா? பொதுவா கேளுங்க. செங்கோட்டையன் தான் சொல்ல முடியும். அவ்வளவுதான். அவர் அது போடுறதுனால அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். டிவிகே விஜயோடைய மூவ் பெஸ்ட் மூவா நான் இதை பாக்குறேன். செங்கோட்டையன் மூவும் பெஸ்ட் மூவ். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி சார். எப்பவுமே இந்த ஒரு கேள்வி வரும், சினிமால இருக்கவங்க எல்லாம் ஏன் சார் அரசியலுக்கு வராங்க? உண்மையிலே அவங்க வந்து எலிஜிபிள் இல்ல, சினிமாக்காரவங்க அரசியலுக்கு எலிஜிபிளா இல்ல. வரக்கூடாதுன்னு நம்மளால பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அரசியலை விட சினிமால தான் அரசியல் அதிகம், தெரியுமா? எப்படி சார்? நீங்க ஜென்ரலா ஒரு படம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு குழந்தை நடிச்ச படம் அப்படி இருக்குன்னா நீங்க ஃபேமிலியோட போவீங்க, கரெக்டா? ஆமா. அது ஏன் அந்த குழந்தைய அங்க நடிக்க வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அதுல பெருசா ஒன்றும் இருக்காது, எந்த ஒரு காதல் படம்னு வச்சுக்கோங்களேன். யார் போவீங்க? கப்புள்ஸ் போவாங்க, யங்ஸ்டர்ஸ் போவாங்க. யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், இல்ல லவ்வர்ஸ் இப்படி போவாங்க. ஓகேவா? இல்ல வெறும் ஹீரோயின் ஜெனரிக் மூவி அப்படின்னா யார் போவா? பாய்ஸ் போவாங்க. ஹீரோ ஜெனரிக் மூவினா யார் போவா? ஆனா ஒரு குழந்தைய வச்சு நடிக்க வச்சிட்டீங்கன்னா அந்த ஹீரோவும் குழந்தைய என்ன தலைவான்னு. இப்ப எக்ஸாம்பிள் விஜயே எடுத்துக்கோங்க. அவர் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு படங்கள் எல்லாம் அந்த குட்டீஸ நீங்க சிவகார்த்திகேயனுக்கு நீங்க குட்டீஸ புடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருப்பாரு விஜய். பாத்திருக்கீங்களா? அதுக்கு காரணம் ஃபேமிலியை புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு குழந்தைய புடிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தைய படத்துக்கு நீங்க தனியா அனுப்புவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அம்மா அப்பா சரி ஒரே கல்லுல 3 மாங்கான்றது இதுதான் பண்ணுவாங்க. நீங்க ஒரு படம்னா இந்த டைம் இந்த சாங் வரணுன்றதோ, இந்த சீன் வரணுன்றது, பின்னாடி இந்த படம் வரணுன்றது, இது எல்லாமே அவங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹிட்டுக்கு என்ன, ஆடியன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், எதை பார்ப்பாங்க, இதுதான் அப்படியே அரசியல்ல நடக்கிறது. இதை அப்ளை பண்றாங்க. ஆமா, அதனாலதான் எம்ஜிஆர் சீக்கிரமா ஜெயிச்சாரு. அண்ணா ஏன் எம்ஜிஆர் உள்ள வரணும்னு நினைச்சாரோ இதுதான் காரணம். நீங்க சினிமால இருக்கும் போது தானே அண்ணான்றது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சு இருக்கும்ன்ற எம்ஜிஆர் பாடுறதெல்லாம் எங்க இருந்து வந்தது? சினிமா. ஆனா யார சொல்லி பாடினாருன்னு எல்லாரும் ஓவர் நெட்ல ரீச் ஆச்சு. எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. சோ சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. முதல்ல இதான் கலைஞரும் பண்ணாரு. சேம் கலைஞர் பண்ணாரு. ஸ்டாலின் உதயநிதி அவர்களை வந்து இன்னைக்கு நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் சினிமாக்கு கொண்டு வந்தாரு. பண்ணிட்டு அவங்களே திருப்பி சினிமாக்காரங்களை திட்டுவோம், அது வேற விஷயம். ஓகே. ஆனா எல்லாருமே சினிமாவில் இதுக்கு நீங்க பேச்சாளர்கள் கூட எல்லா கட்சியிலையுமே சினிமா பிரபலங்கள் தான் முக்காவாசி இருப்பாங்க. அப்ப நீங்க அவங்களெல்லாம் நிறுத்திடுவீங்களா? அவங்கள நீங்க கேள்வி கேட்கலையே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சினிமால இருந்துன்னு. உங்களுக்கு பேச்சாளர் இப்ப அதிமுக வித்யான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இவங்க பேசுறதெல்லாம் பேசாத பேச்சா? நீங்க அப்ப அதெல்லாம் எடுத்துக்கல. சினிமால இருக்கிறவங்க இல்லைன்றதெல்லாம் இல்லை. சினிமால இருக்கிறவங்களுக்கு முதல்ல அரசியல் நல்லா வரும், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமாக்கே வராங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஏன்னா ஆடியன்ஸ் எப்படி பிடிக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள வரைக்கும் நம்ம எப்படி போகணுன்றத அவங்க கால்குலேட் பண்ணி தான் ஒரு படமே எடுக்கிறாங்க. அப்ப அரசியல்ல அதே தானே, ஓட்டு எப்படி வீட்டுக்குள்ள வாங்குறது தானே அரசியல். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஆயிட்டா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பாலிட்டிஷியன் தான் அவர், அப்படிதான் எடுத்து. நிஜம். நீங்க உங்களுக்கு அந்த ஒரு டீமே செட் ஆகும். இதெல்லாம் நீங்க பண்ணாதான் இந்த படம் ஹிட் ஆகும். நீங்க இந்த டைம்ல நீங்க எல்லா ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஜானர்ல சூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 20-30 வயசு வரைக்கும் அடல்ட்ரி கண்டென்ட் மூவியா பண்ணிருப்பாங்க. 30-40 கொஞ்சம் ஒரு செட்டில் ஃபேமிலி ஆர் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் இது அட்ராக்டிவ் இருப்பாங்க. 40க்கு மேல 50 ஃபேமிலி கவர் பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நெரேட்டிவ் செட் பண்றது தான். நீங்க பிஆர் சினிமால இருக்க பிஆர் அரசியல்ல இருக்காங்க. நம்ம பேச்சாளர்னு சொல்றோம், அவங்க பிஆர்ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ சினிமாக்கும் அரசியலுக்கும் என்னைக்கும் தொடர்பு இருக்கு. இல்லைன்றவங்க எல்லாம் நம்ம
ஏத்துக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னு வேணா இல்லன்னு வேணா சொல்லலாம். தெரிஞ்சாலும் மேடை பேச்சுக்காக அதை அகைன்ஸ்ட் பண்ணுவாங்களே தவிர எதை வச்சு உங்களை எதிர்க்கிறது? எனக்கு டக்குன்னு கிடைக்கிற கல்லு எதோ அதை தானே அடிக்க முடியும். சினிமாக்காரன்றது ஒரு கல்லு, டக்குன்னு அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்க வளருவீங்க, நீங்க ஏதாவது பேசி அதை வச்சு நான் அடுத்த இடத்துக்கு போய்க்கிறேன். இவ்வளவுதான் அரசியல். சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம் சார். நன்றி.